அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தில்லை சுகன் சேனல். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ரெகுலராக நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ரோடு வந்து அந்த கலவை போட்டிருக்காங்க. தார் இன்னும் போடவே இல்லை. எத்தனை நாள் ஆகும்னு தெரியலை. அதுக்குள்ளே அதில் புல் லைட்டாக வர ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் என்னென்ன பூ இன்றைக்கி பூத்துருக்குன்னா, கனகாமர செடி வந்து வச்சுருந்தேன். அதில் வந்து மொட்டு இருந்துச்சு. அந்த பூ அழகாக பூத்துருந்துச்சு. அப்புறம் இந்த அழகு செடி, இந்த எல்லோ கலர் பூ பூக்கும் இல்லையா, நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன், அதுவும் பூத்துருந்துச்சு. அப்புறம் சாண்டில் கலரில் இந்த செம்பருத்தியும் பூத்துருக்கு. ரெட் கலரும் பூத்துருந்துச்சு. இன்னொரு இடத்துலையும் ரெட்டு வச்சுருக்கேன். பாப்பா வந்து ஸ்கூலுக்கு வேணும்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு போயிருக்காங்க. ஸ்கூலில் வந்து அந்த பூவை பிரித்து காட்டுவாங்கள்ல, அது வந்து சப்ஜெக்டில் இருக்கிறதுனால ஹைபிஸ்கஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா பறிச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு 4-5 பூ பூத்துச்சு. ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து எல்லா பூவையும் பறிச்சுட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி என்ன செஞ்சு கொடுத்தேன் பசங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் கிரேவி தான் நான் வந்து செஞ்சு கொடுத்தேன். அதுதான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து நான் வந்து இந்த கறிப்பட்டை, அந்த ஏலக்காய், கிராம்பு, அந்த பொருள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்துட்டு அது வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 by 1 நான் சேர்த்து வதக்கிக்க போகிறேன். நல்லா பெரிய வெங்காயம் 2-3 வெங்காயம் எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்தளவுக்கு பொருள்லாம் எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் நம்ம கூட எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதையும் நான் வந்து எடுத்து நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் தக்காளி, நல்லா பழுத்த 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளியும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா எல்லாத்தையும் சேர்ந்து வதக்கி விட்டுறணும். தேவையான அளவு உப்பும் வந்து சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா சீக்கிரம் வதங்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்ன மசாலா சேர்க்கணுமோ சேர்த்துக்க வேண்டியதான். நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் கலருக்காக கொஞ்சம் வெறும் மிளகாத்தூளும் நான் வந்து சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் வந்து ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சு, சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா வந்து கருகிடக்கூடாது இல்லையா, எண்ணெய் இல்லாமல், அதனால். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிற போகிறோம்னு சொன்னால், அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய், அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, கசகசா மெயினானது, அதை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்து அதையுமே வந்து ஜாரையும் கழுவி தண்ணி வந்து நல்லா திக்காக நம்ம வந்து கிரேவி பாத்துக்கு வச்சுக்கணும். வச்சுட்டு தேவையான அளவு உப்பு செக் பண்ணி நம்ம சேர்த்துக்கணும். நல்லா வந்து தண்ணியும் கலக்கி விட்டுட்டு நல்லா கலக்கி ஒரு கொதி வந்து வரவிடணும். அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம பன்னீர் வந்து சேர்க்கணும். கிரேவி ஃபுல்லாகவே ரெடி ஆகிடணும். ரெடி ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 5 minutes கூட இல்லை, அப்படியே கிரேவியில் பன்னீரை போட்டு அப்படியே எடுத்துடணும். அந்தளவுக்கு வந்து நல்லா நமக்கு கிரேவி திக்காக கிடைக்கணும். ரொம்பவும் பன்னீரை போட்டு நம்ம கொதித்து வேக வைக்கக்கூடாது. ரப்பர் மாதிரி ஆகிடும், சாப்பிட்றப்ப சாஃப்டாக இருக்காது, அப்படியே இழுக்கும். அதனால் நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பன்னீர் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து இருந்துச்சு. நான் வந்து எடுத்து ஒரு வெந்நீரில் ஒரு டிப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்படியே வந்து நல்ல மெதுவெதுப்பான வெந்நீரில் நம்ம அலசுகிற மாதிரி தான் டிப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போடணும். நமக்கு எந்த அளவுக்கு சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு பீஸ் போட்டுக்கணும். சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். கிரேவி செஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம சப்பாத்தி போட்டு சூடாக வந்து எடுத்து பசங்களுக்கு கொடுக்க போகிறோம். இப்போ வந்து எனக்கு வந்து குட்டி குட்டி பீஸ் போதும்னு சொல்லிவிட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன். கட் பண்ணி ரொம்பவும் பெருசாக நான் வந்து எடுத்துக்கல, சின்ன சின்ன சைஸாக தான் நான் வந்து கட் பண்ணுறேன். ஏன்னா பாப்பாலாம் சின்ன சின்ன பீஸாக தான் வந்து கட் பண்ணி கேட்டாங்க. அதனால் ஒரு பேக் வந்து வாங்கினா அந்த ஒரு டைமே நான் வந்து செஞ்சுருவேன். ஏன்னா அதில் கொஞ்சம் செஞ்சுட்டு கொஞ்சம்லாம் வந்து வைக்கவும் முடியாது, பத்தாது. அதனால் நான் வந்து வைக்கவும் மாட்டேன். வச்சாவும் அது நல்லா இருக்காது, எக்ஸ்பைரி ஆகிடும். நம்ம வந்து ஒரு டைம் ஒரு பேக் வாங்கினா அதை வந்து செஞ்சிடணும். செஞ்சிட்டோன்னு சொன்னால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப குட்டி குட்டியாகவே நான் கட் பண்ணிட்டேங்க. அப்போ தான் எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சால்ட்டும், அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தோசைக்கல்லில் வந்து ஆயிலை ஊற்றி அப்படியே பொரித்து எடுத்துக்கணும்.
நம்ம பொரிச்சு எடுக்கிறதுனால தான் கிரேவியில் போட்டதும் டக்குன்னு வந்து நம்ம எடுத்துடணும்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம பொரிச்சிடுறோம், அதிலே வெந்துருது இல்லையா, அந்த கிரேவியில் டிப் பண்ணணும் அவ்வளோதான். ஏன்னா கிரேவியில் கொதிக்க விடும்போது ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால தான் நம்ம வந்து நல்லா தேவையான அளவு காரமும் உப்பும் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கிறோம். பொரித்து எடுத்துகிட்டு கிரேவி நம்ம இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அப்படியே போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு கிளறல், அவ்வளோதாங்க. ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடுறோம். செம்மையான டேஸ்டியான பன்னீர் கிரேவி நமக்கு ரெடியானது. சப்பாத்திக்கு அல்டிமேட் டேஸ்ட்டுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னாங்க பசங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குட்டியாக ஒரு அது என்ன சொல்கிறது, பந்தல் மாதிரி கட்டினேன். மேலே அரும்புலாம் வந்து இந்த சந்தனமுள்ள அரும்பு கீழே தொங்குது, ஸ்டெப்பு கிட்ட கொஞ்சம் தொங்காத அளவுக்கு வச்சு ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு கட்டி அது மேலே வந்து இந்த பந்தலில் வந்து அந்த கொடியெல்லாம் இருக்க மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அவரைக்காய் வந்து நம்மளுடைய காமிச்சிருந்தல நிறைய பூ வச்சுருந்தது, பிஞ்சு வச்சுருந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதோட அப்டேட் என்னென்னா நல்லா காய் அவரைக்காய் முத்திருச்சு, கொத்தரங்காவும் வந்துருச்சு. அதான் நான் உங்கள்கிட்ட இப்போ காட்டியிருந்தேன். இதில் ரோஸும் 2 வந்து பூத்துருக்கு. செம்பருத்தி தான் பாப்பா வந்து ஸ்கூலுக்கு பறிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கப்புறம் ரோஸ் வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிடணும். வெயிலுக்கெலாம் ரொம்ப வாடிடுது. பாப்பா ஒரு மொட்டை வேற உடச்சி விட்ருக்காங்க பூ பறிக்கும் போது. அவரைக்காய் தான் இந்த ஸ்டேஜில் இருக்குது. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறித்து நான் வந்து சமைக்கிறப்ப காமிக்கிறேன். கொத்தரங்காய் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. இதில் ஒரு 4-5 காய் இருந்தாலுமே சந்தோஷம் தான். ஏன்னா நிறைய நான் விதை போடலை, எப்படி வருது என்னன்னு சொல்லி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் நான் வந்து போட்டிருக்கேன். ரொம்ப நமக்கு வந்து காய்கறிலாம் அடிக்கடி போட்டு பழக்கம் கிடையாது. அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக போட்டு எப்படி வருதுன்னு சொல்லி செடி பார்க்கலான்னு தான் நான் பார்த்தா ரொம்பவே நல்லா வந்துச்சுன்னா பனி இன்னுமே இருக்குல்ல, அதனால் வந்து இருக்குன்னா தண்ணி வந்து 2 வேளையுமே ஊற்றணும். இல்லைன்னா அப்படியே டல்லாக எடுது செடி, அப்படியே ஒரு மாதிரி சோகமான மாதிரி. தக்காளி புழிஞ்சு விட்டுருந்தேன், அதுவும் நல்லா வந்திருக்கு பாருங்கள். அப்புறம் கருவேப்பிலை செடி நல்லா சரசரன்னு வருது. நான் அந்த சந்து பக்கம் வச்சுருக்கேன், அதில் வந்து கருவேப்பிலை செடி ஃபாஸ்ட்டாக வளர்கிற மாதிரி இல்லை, இன்னும் குட்டியாகவே இருக்க மாதிரியே இருக்குது. ஆனால் இது நல்லா வெயில் படுறதுனால டக்கு டக்குன்னு வருது. அதாவது அதிகமான வெயிலும் இருக்கக்கூடாது கருவேப்பிலைக்கு. பாப்பாலாம் பார்த்திங்கன்னா வேன் ஏற்ற போயிருந்தேன் இல்லைங்களா, அப்போ வந்து கரெக்டாக நம்ம பசங்களை ஏற்றுறப்ப மட்டும் ஸ்டார்ட் ஆகவே இல்லை வேன், ரொம்ப நேரம் நின்றுச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்து ஃபோன் பண்ணி வேறு வேன் வர வச்சாங்க. அது வரைக்கும் நான் நின்றுட்டே இருந்தேன். வேன் வந்து ஏற்றி விடாமல் வரவே கூடாதுன்னு சொல்லிடுவாங்க அவங்க அப்பா. அதனால் நான் வந்து வேறு வேன் வச்சு அவங்க அழைச்சிட்டு போகிறாங்களான்னு பார்த்துட்டு தான் வரணும்னு சொல்லுவாங்க. எப்போவுமே வந்து வேறு ஏதாவதுனா அப்படி தான் பண்ணுவாங்க. அதனால் நான் வந்து வெயிட் பண்ணி நீங்கள் போங்க மேடம் நாங்கள் பார்த்துக்குறோம், ஸ்கூல்லேருந்து வேறு வேன் வர சொல்லியிருக்கோம் தான் சொன்னாங்க. பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் நின்று பசங்களை வேறு வேன் வந்ததும் ஏற்றி விட்டுட்டு தான் வந்தேன். 2 வேன் வந்துருச்சு, ஒரு ஃபுல்லாக ஒரு வேன் வந்தது, காலியாக ஒரு வேன் வந்துருச்சு. எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இவ்வளோ வரிசையாக இவ்வளோ வேன் வருதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து ஏற்றி விட்டுட்டு தான் வந்தேன் வீட்டுக்கு. அந்த மாதிரி இன்றைக்கி ஆகிடுச்சு. அவங்களும் வந்து வேன் ரிப்பேர் அப்படின்றதுனால ஜாலி நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லி எல்லாம் அவங்களுக்குள்ளே பேசி ஜாலியாக இருந்திருக்காங்க. அதை எப்படி விடுவாங்க, வேன் மற்ற வேன் இல்லையா, ஒரு வேன் தான் இருக்கா ஸ்கூலில், அதெல்லாம் அப்படிலாம் விட மாட்டாங்க. வேறு வேனில் வந்து அழைச்சி தானே போவாங்க. நீ ஏன் அப்படி நினச்சேன்னா பசங்க அப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அனுப்பி விட்டுட்டு தான் வீட்டுக்கு வந்தேன். நெக்ஸ்ட்டு நைட்டு பார்த்திங்கன்னா ரசம் சாதம் சாப்பிட்ணும் போல் இருக்குதுன்னு சொன்னாங்க பாப்பா 2 பேருமே. அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது இந்த வெந்தய ரசம்னு சொல்லுவோம், வெங்காய ரசம்னு சொல்லுவோம், 2மே சொல்லலாம். ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டு எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் ரொம்ப பெஸ்ட்டு. கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் இருக்கணுமானா ஆமாம், சின்ன வெங்காயம் தான் இருக்கணும். இது வந்து நிறைய பேர் தெரியலன்னு சொல்லுவாங்க, என்னன்னு தெரியல. எங்கள் ஊர் பக்கம்லாம் நிறைய இது வந்து வைப்பாங்க. இதுக்கு உருளைக்கிழங்கு பொரியல், வாழைக்காய் பொரியல், ஆம்லெட் அது எல்லாமே நல்லா சூட் ஆகும். ஆனால் பாப்பாங்களுக்கு பிடிச்சது ஆம்லெட் தான். திடீர்னு இப்படி தான் என்னைக்காச்சும் ரசம் கேட்பாங்க. அதுவும் இந்த ரசம் அவங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இதுவுமே நம்ம வந்து புளி தான் தக்காளி தான் சேர்த்து பண்ணுவோம். ஆனால் இதில் என்னென்னா மிளகு சீரகம் பூண்டு மட்டும் நம்ம வந்து சேர்த்துக்க மாட்டோம். வெங்காயம் தக்காளி வெந்தயம் அதுக்கப்புறம் புளி சேர்த்துப்போம், காஞ்ச மிளகாய் பெருங்காயம் ஆஸ் யூஷுவல் தான். ஆனால் சின்ன வெங்காயம் நிறையா இருக்கணும், வெந்தயம் நிறையா இருக்கணும், தக்காளியும் நல்ல பழுத்து தக்காளி ஒரு 2-3 தக்காளி இருக்கணும், கருவேப்பிலை கொத்தமல்லி இருக்கணும். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிட்டு
அதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் கொஞ்சம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். புதினா இலை இருந்தால் கூட போட்டுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். சாதம் வடித்தாச்சு, வடித்து சாதம் இருக்குது. நல்லா தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். இதுக்கு மெயினே என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கணும். வதக்குறதுல தான் இருக்குது அந்த ஸ்மெல்லு. வதக்கும் போதே ஸ்மெல்லு வந்து நல்லா வீடு ஃபுல்லாக கம கம கமன்னு இருக்குங்க. வெளியில் கூட ஸ்மெல் இருக்கும், அந்தளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும், நான் மறந்துட்டேன். காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கணும். எல்லாத்தையும் வதக்கிட்டு தேவையான அளவு புளி நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை கரைச்சி அதில் மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே போட்டு இதோட நம்ம சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டியதான். மிளகு சீரக ரசம் வந்து நுரக்கட்டி வந்ததை நிறுத்திடுவோம், கொதிக்கலாம் வைக்க மாட்டோம் ரொம்ப. ஆனால் இந்த ரசம் வந்து நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். பெருங்காயம் கொஞ்சம் வதக்கிறப்பையும் போட்டுக்கிட்டேன், இதுலேயும் வந்து போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிட்டு மஞ்சத்தூளும் நான் போட்டுக்கிறேன். போட்டு நம்ம அந்த வெங்காயம் தக்காளி வதக்கியிருக்கோம்ல அதோடய சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சோன்னா தான் நமக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். அந்த புளிப்பு, அந்த வெந்தயம் ஸ்மெல், சின்ன வெங்காயம் வதக்குறோம்ல அந்த ஸ்மெல் எல்லாமே அல்டிமேட்டு ஸ்மெல் அண்ட் டேஸ்ட்டுங்க. அதுவும் ஆம்லெட் தொட்டுக்க கொடுத்தது பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாகிடுச்சு. அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்கும்போது அவங்க திரும்ப திரும்ப வந்து அதை இன்னும் கொஞ்சம் சாதம் வேணும் வேணும்னு போட்டு சாப்பிடும்போது நமக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும். அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுத்து அவங்க சாப்பிட்றத வந்து நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு நம்ம கஷ்டப்பட்டு சமைக்கிற வேலை செய்கிறோம்ல அதுக்கான முழு திருப்தியே கிடைக்கும். எனக்கு நான் சமைச்சது அவங்க நல்லா சாப்பிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என் வீட்டில் எல்லாருமே அப்படி தான். ஏதாவது நம்ம ஒரு சமையல் செஞ்சோன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க அதை விரும்பி நல்லா மனசார சாப்பிட்டாங்கன்னா தான் நமக்கு திருப்தியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி ரசம் சூப்பராக இருந்துச்சு. ஆம்லெட் நான் காமிக்கல. இப்படி தான் வந்து 1 டே ஃபுல்லாக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து பன்னீர் கிரேவி, சப்பாத்தி அண்ட் ஈவினிங் ரசம், சாதம். டிஃபன் ஏதாவது ஸ்கூலுக்கு கொடுத்தா நைட்டுக்கு சாதம் கேட்பாங்க, செஞ்சு கொடுப்பேன். இப்படி தான் வந்து சூப்பராக எங்களுக்கு இருந்துச்சு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ரசம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.